அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, ஹத்தீப் பக்தாதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புகழ்மிக்க நூல்களில் ஒன்று தாரீக் பக்தாத், பக்தாத் வரலாறு என்பது அந்த நூலின் பெயர். அதிலே ஒரு செய்தி, அபூபக்கர் அல் அபுஹரி என்கின்ற ஒரு மிகச்சிறந்த மார்க்க அறிஞர், சட்ட மேதை வாழ்ந்து வந்தார். அவருடைய சட்ட புலமையும் மார்க்க ஞானமும் அறிவு செழுமையும் மக்கள் மத்தியிலே மிகவும் புகழ்பெற்று விளங்கியது. ஒரு நாள் ஆட்சியாளர்கள் அவருக்கு தூது அனுப்பினார்கள். உங்களை இந்த மாகாணத்தினுடைய காதியாக, நீதிபதியாக நியமிக்கலாம் என்று இருக்கின்றோம், உங்களுடைய ஒப்புதல் வேண்டும் என்று கேட்டார்கள். இமாம் அபூபக்கர் அல் அபுஹரி அவர்கள், வேண்டாம், எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்று சொன்னார்கள். விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அவர்களை அழைத்து ஆட்சியாளர் பேசுகிறார். நீங்கள் தான் ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் யாரையேனும் உங்களைப் போல் அறிவு செழுமையும் ஞான புலமையும் கொண்ட ஒரு மனிதரை எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாமே, அவரை நாங்கள் நீதிபதியாக நியமித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம், உங்களுடைய ஆலோசனை நீங்கள் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சொன்னார்கள், இமாம் அபூபக்கர் அர் ராசி அவர்களை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்றார்கள். சரி என்று ஆட்சியாளர்களும் இமாம் ராசி அவர்களுக்கு ஆளை அனுப்பி இந்த தகவலை சொல்கின்றார்கள். 2 நாட்களுக்குள் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் என்று. இமாம் ராசி அவர்கள் மிகச்சிறந்த திருக்குர்ஆன் விரிவுரையாளர், மிகப்பெரிய ஞான செழுமை மிக்கவர்கள். அவர்கள் தன்னுடைய நண்பர்களை, அறிவுசார் அறிஞர் பெருமக்களை அழைத்து ஆலோசனை கேட்டார்கள். எனக்கு ஆட்சியாளர்களிடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது, என்னை அவர்கள் நீதிபதியாக நியமிக்க விரும்புகிறார்களாம் என்று. இமாம் அபூபக்கர் அர் ராசி அவர்களால் அழைக்கப்பட்ட அந்த அறிஞர்கள் குழுவில் இமாம் அபூபக்கர் அல் அபுஹரி அவர்களும் இருந்தார்கள். ஒன்றும் தெரியாதவரை போல அவர்களும் அழைக்கப்பட்டேன், போகிறேன் என்று போனார்கள். இமாம் அபூபக்கர் ராசி அவர்கள் அந்த அறிஞர்களிடத்தில் தனக்கு அரசு தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவலை சொல்கிறார்கள். எல்லோரிடத்திலும் யோசனை கேட்டார்கள். இமாம் அபூபக்கர் அல் அபுஹரி அவர்களுடைய வரிசை வந்தபோது, நீங்கள் உங்களுடைய யோசனையை சொல்லுங்கள் என்று கேட்டபோது, வேண்டாம், இந்த பொறுப்பு உங்களுக்கு என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு, நான் பெரிதும் மதிக்கின்ற அபூபக்கர் அல் அபுஹரி அவர்களை இப்படி சொல்லிவிட்டார்களே என்று ஆட்சியாளர்களிடத்தில் எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். யார்? அபூபக்கர் ராசி அவர்கள். ஆட்சியாளர் அவர்களோ கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன, உங்களுக்கு இந்த பொறுப்பை தந்தபோது வேண்டாம் என்றீர்கள், சரி, உங்கள் விருப்பம். யாரை நியமிக்கலாம் என்று கேட்டபோது அபூபக்கர் ராசி என்று சொன்னீர்கள், ஆனால் அவர் நான் அந்த பொறுப்புக்கு வரலாமா என்ற கூட வேண்டாம் என்றவருக்கு நீங்கள் யோசனை சொல்லியிருக்கிறீர்களே, பிறகு எதற்காக எங்களிடத்தில் நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் அல் அபுஹரி அவர்கள் சொன்னார்கள், நான் அவரை நீதிபதியாக நியமியுங்கள் உங்களுக்கு என்று யோசனை சொன்னது அவர் மிகச்சிறந்த மார்க்க அறிஞர், அவரை விட அறிவு ஞானம் மிக்கவர் என் கண்களுக்கு தெரியவில்லை. எனவே உங்களுக்கு நான் சொன்ன யோசனை சரியானது. அவர் என்னை கூப்பிட்டு இந்த பொறுப்பை ஏற்கலாமா என்று கேட்டால் நான் வேண்டாம் என்று சொன்னேன். அவருக்கு நான் சொன்ன யோசனையும் சரியானது. ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய மார்க்கத்துக்கு பாதுகாப்பானது, அவருடைய கண்ணியத்துக்கு பாதுகாப்பானது. ஏனென்றால் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களால் வளைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆசை சொற்கள், மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், ஆசையூட்டல்கள் இவைகளெல்லாம் நீதியின் ஆசனத்திலே அமர்ந்திருப்பவர்களை நோக்கி ஆட்சியாளர்களால் அனுப்பப்படுவது வழமையாக நடைபெறுவது தானே. அவர் நல்ல மார்க்க பற்றோடு வாழ்ந்து மறைந்து இறைவனை சந்திக்க நான் விரும்பினேன். எனவே அவருக்கு நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டாம் என்று சொன்னேன் என்றார்கள். அன்பானவர்களே, நம்மிடத்திலே உலக வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்களும் யோசனைகள் கேட்கலாம். அந்த யோசனைகளை நாம் மிகச் சரியாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். யாருக்காகவும் வளைந்து நெளிந்து
யோசனைகளை வளைத்து நெளித்து சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் முஸ்தஷார் முத்தமன். யாரிடத்திலே ஆலோசனைகள் கேட்கப்படுகின்றனவோ அவர் அமானிதங்களை ஒப்படைக்கப்பட்டவரை போன்றாவார். ஒரு பொருளை கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், 10 நாள் கழித்து வந்து கேட்கிறேன் என்று ஒருவர் ஒரு பொருளை ஒப்படைத்து விட்டு போனால் 10 நாட்கள் கழித்தவர் வந்து கேட்கிற போது அவருக்கு எப்படி அந்த பொருளை நாம் சரியாக ஒப்படைக்க வேண்டுமோ இதற்கு பேர்தான் அமானிதம். இதே போன்றதுதான் ஆலோசனைகள் என்பவை. ஒருவர் நம்மிடத்திலே ஆலோசனை கேட்டால் அவர் கொடுத்த பொருளை திருப்பி கேட்கிறார் என்று கருதி இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி ஆலோசனைகளை நீதியாக நேர்மையாக சொல்ல வேண்டும். மாறாக மாட்டிக்கொண்டாயா, வருவாய், என்னிடத்திலே வருவாய் என்று எனக்கு தெரியும், பார் இப்போது உன்னை என்ன செய்கிறேன் என்று அவனுக்கு தப்பிதமான தவறான, அவனை படுகொலியில் தள்ளுகின்ற, பொருளாதார ரீதியில் அவனை வீழ்த்துகின்ற, அவனுடைய ஒழுக்கத்துக்கு கேடு வருகின்ற வகையிலே யோசனைகளை சொல்லி அவனை பாழுங்கிணற்றிலே பிடித்து தள்ளுவது நியாயமல்ல. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே, என்னை 2 பெண் கேட்கிறார்கள், அந்த 2க்கு நான் யாருக்கு பதிலளிப்பது, யாரை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வது என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 நிறை குறைகளை சொல்லிவிட்டு, உனக்கு அந்த 2 நீ 2 யாருக்கு பதிலளித்தாலும், யாருக்கு நீ வாழ்க்கை துணையாக போனாலும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. உன்னுடைய பண்பு இப்படிப்பட்டது, அதற்கு நேர் முரணானது அவ்விருவரின் பண்பு. ஆகையினால் நீ இவரை மணமுடித்துக் கொள் என்று இன்னொருவரை பரிந்துரை செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசனைகள் கேட்கப்பட்டால் சரியானதை சொல்ல வேண்டும். அது வியாபார யோசனையோ அல்லது வேறு அலுவல் தொடர்பான யோசனைகளோ, சாதாரணமாக வீதியிலே நடந்து போகிறோம், எந்த பக்கம் போனால் இலகுவாக இலக்கை அடையலாம் என்று ஒரு இலக்கை சொல்லி காட்டி இந்த இடத்துக்கு எப்படி போவது என்று ஒருவர் கேட்டார் என்றால், உங்களுக்கு 1 நிமிடம் நின்று நிதானித்து சிந்தித்து எது சரியான வழியோ அதை சொல்ல வேண்டும். மாறாக வாயில் வந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு வாய் இருக்கிறது, அவன் இன்னொரு இடத்திலே போய் கேட்டுக்கொள்வான் என்று நீங்களாக நினைத்து கொண்டு வழிகாட்டிவிடக்கூடாது. யார் கண்டது? அவர்களுடைய வாகனத்தில் எரிபொருள் குறைவாக இருக்கலாம், சற்று சுற்றி அந்த இடத்துக்கு போய் அடைவதன் மூலமாக அவருடைய வாகனம் இடையிலேயே எரிபொருள் இல்லாமல் நின்று விடலாம். அல்லது அவருக்கு ஒரு விதமான மயக்கம், தலைச்சுற்றல் ஏற்பட்டிருக்கலாம். விரைவாக சென்று இலக்கை அடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற போது 1 மைல் தூரம் தானே, சுற்றி கொண்டு போனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நீங்களாக நினைப்பது அவருடைய ஆரோக்கியத்தில் பெரும் கேடுகள் விளைவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடும். எனவே யோசனைகளை சரியாக சொல்லுங்கள். நமக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அரிய உபதேசத்தை எல்லாம் வல்ல இறைவனும் அருள்மறையாம் திருக்குரானில் நமக்கு எடுத்துரைக்கின்றான். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.